பாருங்க. இது குமரேசன் மனைவி காவேரி. கொடுங்க. ஆமாங்க, இவங்க செத்ததே மர்மமா இருக்கும்போது காவேரியோட ஆவி எதுக்குங்க ஓலை சுவடிய காவல் காக்கணும்? இப்ப புரியுது. சுவடிக்கு தெரிஞ்ச மாதிரியே குமரேசன் பண்ண இன்னொரு தப்பு காவேரிக்கும் தெரிஞ்சிருக்கு. சுவடி மத்தவங்க கையில கிடைச்சா அவர் பண்ண தப்பு ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சு அவர் மான மரியாதை போயிடுங்கிறதுனால சுவடி யார் கையிலயும் கிடைக்காம இருக்க காவேரி ஆவியா நின்னு காவல் காக்குறா. எல்லா முடிச்சுகளும் அவிழ்ந்து இப்பதான் கதை என் மனசுல ஒரு நேர்கோடா பதிவாயிருக்குது. சுவடி எங்க இருக்குன்னு தெரிஞ்ச பிறகு அதை மீட்டு கொண்டு வருது எனக்கு ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல. இருண்ட பொழுது விடிய போற மாதிரி உங்க பிரச்சனைக்கும் முடிவு வெகு தூரத்துல இல்ல. மங்கி, நாம எங்கேயும் போக வேண்டாம். நாம இங்கே உக்காந்துக்கிட்டு மந்திர நீர்ல மூசா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறான்னு பாத்துக்கிட்டு இருந்தாலே போதும். அவனே எல்லா விஷயத்தையும் நமக்கு விளக்கமா சொல்லிடுவான். ஆமாங்குருவே, இந்த சுவடி காணாம போனதுக்கு பின்னால ஒரு சக்தி வாய்ந்த பேய் இருக்குதுன்னு நமக்கு காட்டி நம்ம அதோட கூட்டணி போட வச்சது கூட மூசா தானே. இப்போ ஊரே தேடிட்டு இருக்கிற அண்ணாமலை எங்க இருக்கான்ற ரகசியத்தையும் மூசாவே நமக்கு காட்டிட்டான். இனிமே என்ன, நீங்க அந்த பேய் கிட்ட சொல்லிட்டு வந்தபடியே அண்ணாமலைய கொன்னு அந்த பேயை நம்ப வைக்க வேண்டியது தானே. கிளம்புங்க. முட்டாள், ஒரு புழுவை நசுக்க இந்த பூதலோக ராஜா நான் போகணுமா? அதுவும் சரிதான். அப்ப வேற என்ன பண்ண போறீங்க? உன்னை களமிறக்க போறேன். குருவே, என்ன களம் இருக்க போறீங்களா? ஆமா, நீ போய் அந்த அண்ணாமலையை அழிச்சிட்டு வா. மூசா வேற அங்க இருக்கிறான். இவர் என்ன போய் அண்ணாமலைய கொல்ல சொல்றாரு. இது நமக்கு கெட்ட காலம்தான். என்னடா யோசிக்கிற? இல்ல, அண்ணாமலை எப்படி கொல்றதுன்னு யோசிக்கிறேன். அதை பத்தி நீ யோசிக்க வேண்டாம். ஏற்கனவே நான் திட்டம் போட்டாச்சு. நீங்க என்ன அனுப்பும் போதே நீங்க திட்டம் போட்டுட்டீங்கன்னு எனக்கு தெரியாதா? சரி, சொல்லுங்க. கிட்டவா. எப்படி நம்ம திட்டம்? சூப்பர் குருவே, இம்மி பிசகாம பண்ணி முடிக்கிறேன். சொல்லாதே, செய். சரி குருவே. அஸ்கு மஸ்கு சூ. அண்ணாமலை, உனக்கு அனுப்பிட்டேன்டா மரண ஓலை. யாரா அவன் தலை தெறிக்க ஓடியாடுறான்? ஆளை பார்த்தா கோக்குமாக்கா தெரியறான். நான் ஏதாவது துரத்திருக்கும் போல் இருக்கு. சரியான திருட்டு போய ஊரா இருக்கும் போல இருக்கு. பட்ட பகல்ல எப்படி வழிபறி பண்றாங்க? படவா ராஸ்கல், என்னடா சொன்ன? எங்க ஊரை திருட்டு போய் ஊருங்கறியா? உன்ன நம்ம ஊருக்கு வந்துட்டு நம்மளே திருட்டு பயங்கறான். போட்டு மிதிங்கடா. வசமா மாட்டிக்கிட்டும் போல இருக்குதே. இல்லங்க பா, இல்லங்க. டேய், என்னடா நிக்கிறது? அட உண்மையை சொன்னா ஏன் பா இப்படி கோவப்படுறீங்க? எதுடா உண்மை? நாங்கலாம் திருட்டு பசங்களா? அட நான் உங்களை சொல்லலப்பா. அந்த குட்டி சோத்துக்குள்ள ஒருத்தன் ஒளிஞ்சிருக்கானே, அவனை சொன்னேன். என்னது? அங்க ஒருத்தன் குட்டி சோத்துல ஒளிஞ்சிருக்கானா? அட ஆமாப்பா. என் ஊரு காத்துவாயம்பட்டி பக்கத்துல இருக்கிற எருமகாரம்பட்டிக்கு பொண்ணு பார்க்க போறதுக்காக கை காலு கழுத்துல எல்லாம் நகை நட்டை போட்டுக்கிட்டு சும்மா டிப் டாப்பா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இந்த ஊர் வழியா வந்துகிட்டு இருந்தேன். அப்படி வர்றப்ப அந்த அங்க இருக்கிற காட்டுக்குள்ள வந்துகிட்டு இருந்தேன். அங்க இருக்கிற ஒரு குட்டி சோத்துக்குள்ள இருந்து திடீர்னு ஒருத்தன் என் எதிரில குதிச்சு கையில இவ்வளவு பெரிய கத்திய காட்டி அவனை எல்லாத்தையும் குர்றான்னு என் நகை நட்டு எல்லாத்தையும் புடிங்கிட்டா. நானும் உசுறு படைச்சா போதும்ல ஒரே ஓட்டமா ஓடிட்டேன்.
என்னது காட்டுக்குள்ள இருக்கிற குட்டி சோத்துல வழிப்பறி திருடன் இருக்கா? ஏய் வாங்கடா போலாம். வாங்க காட்டுறேன். பார்க்கலாம் பார்க்கலாம். அக்கா, வா மூசா. நீ ஏதாவது பண்ணுவேன்னு நாங்க உன்னையே நம்பி இருக்கிறப்ப நீயும் இப்படி காலம் தாழ்த்துறது எங்க வயித்துல புளிய கரைக்கிற மாதிரி இருக்கு மூசா. எங்களால இப்படி ஒளிஞ்சு ஒளிஞ்சு வாழ முடியல. நீதான் இதுக்கு சீக்கிரமா ஏதாவது ஒரு வழி பண்ணணும்பா. அக்கா, நான் எதுவும் பண்ணாம இல்ல. எல்லாம் நல்லபடியா தான் நடந்துகிட்டு இருக்கு. கொஞ்சம் பொறுங்க, முடிவு நல்ல முடிவா தான் இருக்கும். ஏய் யாரா உள்ள? எங்கடா அவன்? இந்த இருக்கிற மாதிரி திருடா. விடாதீங்க. புடிங்க. இத போற அண்ணாமலை. ஏய் வெளியூர்காரங்கிட்ட வழிப்பறி பண்ணது நீதானா? நான் வழிப்பறி பண்ணனா? ஏய் உன்கிட்ட என்னடா விளக்கம் கேக்குறது? 3 கொலை பண்ணவனுக்கு ஒருத்தன்ட்ட கொள்ளடிக்கிறது பெரிய விஷயமா? அடிச்சு எடுத்துட்டு வாங்கடா பஞ்சாயத்துக்கு. ஏய், ஆடி. விடாதீங்க. போங்க. இழுத்துட்டு போங்க. ஐயோ கடவுளே, அம்மா விடுங்கம்மா. போதும் நிறுத்துங்கப்பா, நிறுத்துங்க. அப்பா என்னங்க அடைச்சி அடுத்தது போதும் நிறுத்து. கொலை பண்ணது போதாதுன்னு கொள்ளையும் அடிச்சிருக்கீங்க. உங்களெல்லாம் அடிச்சா கொல்லணும். ஐயா, இத்தனை வருஷமா உங்க கூட தாயா பிள்ளையா பழகி இருக்க, இந்த மண்ணுல வாழ்ந்திருக்க. நான் கொலை செய்வேனா கொள்ளையடிப்பேனான்னு உங்களுக்கெல்லாம் தெரியாதா? ஏயா இப்படி என்னையும் என் குடும்பத்தையும் சித்திரவதை பண்றீங்க? பொய்யான குற்றச்சாட்டை நம்பி அலசி ஆராயாம எதையும் முடிவு பண்ணாதீங்க. உன்னை கேட்டு உன் சுவடியை கேட்டு பஞ்சாயத்து முடிவு பண்ண காலம்லாம் மலையேறி போச்சு. இல்ல, இவர் மேல போடப்பட்ட பழியில ஏதோ சதி இருக்கு. சந்தர்ப்ப சூழ்நிலையை வச்சு எதையும் முடிவு பண்ணாதீங்க, தீர விசாரிங்க. டேய், தீர விசாரிக்க சொல்லி எங்களுக்கு ஆர்டர் போறதுக்கு நீ யாரா? அன்னைக்கே வயசை பார்க்காம அடிச்சு விரட்டி இருக்கணும். ஆமா, அதை செய்யாம போய் தான் அந்த அண்ணாமலையோட சேர்ந்து நமக்கு எதிராக பேசுறான். ஐயோ, தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. எதை கேட்கவும் நாங்க தயாரா இல்ல. நாளைக்கு கருக்கல்ல உங்க 2 பேருக்கும் மரண தண்டனை. அது வரைக்கும் இவங்க 2 பேரும் தப்பிச்சு போகாம இருக்க சதாவும் மொட்டையும் காவல் இருக்கணும். இது ஊர் பஞ்சாயத்து தீர்ப்பு. இப்ப எல்லாரும் கலையலாம். ஓலைச்சுவடியை வைத்துக்கொண்டு எத்தனையோ பேருக்கு தண்டனை வாங்கி கொடுத்த அண்ணாமலைக்கு சுவடியை பார்க்காமலேயே ஊர் மக்கள் மரண தண்டனை வாங்கி கொடுத்து விட்டார்கள். அண்ணாமலையை பஞ்சாயத்துல கொண்டு போய் நிறுத்தி நான் உனக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றி விட்டேன். அண்ணாமலையின் சாவு என் புருஷனை நிரபராதியாக்கும் அதே சமயம் என்னை குற்றவாளியாக்கிவிட்டது. புரியவில்லையே. என் குடும்பத்தின் மானம் காப்பதற்காகவே அண்ணாமலையை நீ கொல்ல நான் சம்மதித்தேன். ஆனால் அண்ணாமலையின் சாவு மட்டுமே என் புருஷன் இறந்த ரகசியத்தை
காப்பாற்றி விட முடியாது. ஓ, நீ உண்மைகள் அறிந்த ஓலைச்சுவடியை பார்த்து பயப்படுகிறாயா? ஆமா, ஆ, அப்படி என்றால் ஓலைச்சுவடியை அழித்து விடலாம். அது முடியாது. என் புருஷன் ஏற்கனவே அதை அழிக்க முயன்றதில் தோற்று போய்தான் தன்னழிவை தேடிக்கொண்டார். உன் புருஷனால் முடியாத காரியம் யாராலையும் முடியாது என்று தப்பு கணக்கு போட்டு விடாதே காவேரி. சுவடியை அழிக்க என்னால் முடியும். நிஜமாகவா? சத்தியமாக. அப்படியானால் சுவடியை நீ அழித்து விடு. இது வேலையாக இல்லை, நீ எனக்கு அளித்த வரப்பிரசாதமாகவே எடுத்துக்கொள்கிறேன். வரும் அமாவாசை என்று பூதலோகத்தில் நான் நடத்தப் போகும் சுவடி அழிப்பு வேளையில் நீயே சுவடியை யாக குண்டத்தில் போடப் போகிறாய். சுவடி அழிவதை பார்க்கப் போகிறாய். வருகிறேன். இவ்வளவுதானா? இல்ல மிச்சம் மீதி ஏதாவது வச்சிருக்கியா? பஞ்சாயத்துல சொன்னதை கேட்டல. நாளைக்கு கருக்கல்ல என் புருஷனுக்கும் அந்த பையன் மூசாவுக்கும் மரண தண்டனையா? சொன்னபடியே அந்த நியாயவானுங்க செஞ்சிருவானுங்க. என் புருஷனையும் அந்த பையனையும் அடிச்சே கொன்னுடுவானுங்க. நீ என்ன செய்ய போற? வழக்கம் போல மௌனமா நின்னு வேடிக்கை பார்க்க போறியா? இல்ல நீதியை சாகடிச்சிட்டு அநீதியை ஆராதிக்க போறியா? என் புருஷன் எந்த தப்பும் செய்யலன்னு உனக்கும் தெரியும், அந்த சோழிக்கும் தெரியும். ஆனா ரெண்டு பேருமே மௌனம் சாதிக்கிறீங்க. ஏன் இந்த மௌனம்? எதுக்காக இந்த கொலை பழி நாடகம்? இதெல்லாம் விலகும். ஊர் மக்களுக்கு ஒரு நாள் உண்மை புரியும்னு உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்த. அம்மா, அந்த நம்பிக்கையை வீணாக்கிடாதம்மா. எப்படியாவது நீதான் என் புருஷனையும் அந்த பையனையும் காப்பாத்தணும். நீதாம்மா காப்பாத்தணும். நீதாம்மா காப்பாத்தணும். பாவம் அண்ணாமலை, தப்பே செய்யாத ஒருத்தன் 3 கொலை செஞ்ச பழியையும் ஒரு கொள்ளையடிச்ச பழியையும் சுமந்துக்கிட்டு உயிரை விடுறது எவ்வளவு பெரிய கொடுமை. அண்ணாமலை அப்படி பண்ணுவாரான்னு கூட யோசிக்காம இந்த ஊர் ஜனங்க ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க? சரி, அவங்கள சொல்லி என்ன பிரயோஜனம்? கொண்டாடினா தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க, இல்லைன்னா கீழே தள்ளி காலில் போட்டு மிதிப்பாங்க. இதுதானே இந்த பாவப்பட்ட மனுஷங்களோட இயல்பு. சரி, நாம இன்னும் இதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தா இதோட முடிவு நம்ம கையை விட்டு போயிடும். அடுத்து நடக்க போறத பத்தி யோசிப்போம். என்ன மூசா, என்னென்னமோ சொன்ன, கடைசியில நீயே என் கூட சேர்ந்து சாக காத்திருக்கியே. நானும் சாக காத்திருக்கல, உங்களையும் சாக விட மாட்டேன். இந்த மனுஷங்களோட மனசு மாறுங்கிற நப்பாசையில கொஞ்சம் காத்திருந்துட்டேன், அவ்வளவுதான். சரி, இப்ப என்ன செய்ய போற? நான் சில முடிவுகளை எடுக்க வேண்டி இருக்கிறதுனால நான் கொஞ்சம் யோசிக்கணும். அதனால வெளியே போயிட்டு வரேன். என்ன மூசா, விளையாடுறியா? நம்ம 2 பேரையும் கட்டி போட்டு காவலுக்கு ஆளையும் வச்சிருக்காங்க. இந்த மாதிரி நிலைமையில நீ எப்படி போவ? எந்த நிலைமையிலையும் என்னை யாரும் கட்டி போட முடியாது. ஏய், அங்க என்னடா பேச்சு? எப்படியும் சாக போறதுன்னு உறுதியாயிடுச்சு. எங்களை கொஞ்சம் அவுத்து விட்டீங்கன்னா உடுப்பி ஹோட்டலுக்கு போய் ஆளுக்கு 4 இட்லி சாப்பிட்டுட்டு உங்களுக்கும் பார்சல் வாங்கிட்டு வரோம். என்ன, அவுத்து விடுறீங்களா? சாக போற நாய்க்கு லொல்ல பாத்தியா? யோ, கட்டி போட்டவனை தப்பிக்க விட்டதுக்காக சாக போறது நீதான், அதை தெரிஞ்சுக்கோ. வரட்டா? அட, இது என்னடா மாயாஜாலமா இருக்கு? நாம கண்ணுல பாத்துட்டு இருக்கிறப்பவே மாயமா மறைஞ்சிட்டாம. இதுல ஏதோ பில்லி சுனிய வேலை செய்யுது. ஆமா ஆமா, வா நம்ம ஊருக்குள்ள போய் சொல்லலாம். இல்லன்னா அவன் நம்மள சொன்ன மாதிரியே நம்மள சாவடிச்சிருவான். வா வா, ஆமா, போயிடலாம், வா. சொல்லிடலாம், வா வா.